கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கற்பூரம் மீடியம் சைஸாக 2 எடுத்துக்கிட்டு அதையும் பொடி பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே சேர்த்துக்கணும். கோதுமை மாவு எலிகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. கோதுமை மாவு இல்லை அப்படின்னாக்க அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான பொருளான புதினா இலைகள் 2 கொத்து எடுத்துக்கிட்டு இது போல் ஒரு பெஸ்டலில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரஃப்பாக இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த புதினாவுடைய வாசம் எலிகளுக்கு பெரிய எதிரிங்க. இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னுமே நல்லா மையாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ இதுலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்ச இந்த புதினா இலைகள் விழுத இந்த டப்பாலேயே நம்ம சேர்த்துக்கணும். கோதுமை மாவு எலிகளுக்கு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த புதினா இலைகளும் அதே போல் கற்பூரமும் என்ன செய்யும் அப்படின்னாக்க அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் ஒரு விதமான இன்டைஜஷனை ஏற்படுத்துங்க. இப்போது கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு